நீரணிந்து ஒளிர் அக்கமணி பூண்டு சன்மார்க்க நெறி நிற்கும் அன்பர் மனமாம் என்று ஆனந்த நடன பதிகத்தில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். அந்த பாடல் முடிவில் அற்புத சிதாகாச ஞான அம்பலமானும் ஆனந்த நடனமணியே என்று பாடுகின்றார். ஞான அம்பலம் என்பது ஞான சபை. இந்த பாடலில் திருநீறு அணிபவர் சன்மார்க்க நெறி நிற்கும் அன்பர் என்கின்றார். இதே பதிகத்தில் மேலான சுத்த சன்மார்க்க அனுபவ சார்ந்த மேதையர்கள் என்றும் தானான சுத்த சன்மார்க்க அனுபவ சார்ந்த தற்பரர்கள் என்றும் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த பதிகத்தில் தெள்ளத் தெளிவாக திருநீர் அணிபவர் சுத்த சன்மார்க்க நெறி நிற்பவர் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். திருநீரு கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிக்கும் சைவ நெறி சார்ந்தது. சைவ நெறி எல்லோருக்கும் பொதுவான கருணை நெறி என்பதால் அது சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது. சைவ நெறி சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது என்பதால் திருநீரு சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது. அதனால் திருநீர் அணிதல் சுத்த சன்மார்க்க நெறி என்று இந்த பதிகத்தில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். திருவருட்பா 6ஆம் திருமுறை பொதுநடம் புரிகின்ற பொருள் என்ற தலைப்பில் ஒரு பாடல். மடிவுறாது என்றும் சுத்த சன்மார்க்கம் வயங்க நல்ல வரம் தந்த வாழ்வே பொடியணி கனக பொறுப்பொழி நெருப்பே பொதுநடம் புரிகின்ற பொருளே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த பதிக தொடக்கமே அருட்பெருஞ்சோதி அமுதமே என்று தொடங்கும். சுத்த சன்மார்க்கம் அடிந்து போகாமல் என்றும் நிலைத்து நிற்க ஒருவர் வரம் தந்திருக்கின்றார். அவர் யார் என்றால் பொடி அணி கனக பொறுப்பொழி நெருப்பு என்கின்றார் வள்ளற் பெருமான். இங்கு பொடி என்பது திருநீரு. வள்ளற் பெருமான் திருநீற்றை பூதி விபூதி நீரு திருநீரு பொடி திருப்பொடி என்ற பல சொற்களில் பாடுகின்றார். இந்த பாடல்களின் மூலம் திருநீரு சுத்த சன்மார்க்கத்திற்கோ அல்லது எல்லாம் வல்ல இறைவனுக்கோ வேறானது அல்ல என்றும் திருநீரு எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் பொதுநெறியாகிய சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது என்பதையும் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். வள்ளற் பெருமான் தன்னுடைய இறை அனுபவங்களை திருவருட்பா 6ஆம் திருமுறை அனுபவ மாலையில் பாடுகின்றார். திருவருட்பாவில் கடைசி மாலை இந்த அனுபவ மாலைதான். அதில் இறைவனை பற்றி கூறும் பொழுது பொடியேறு வடிவுடையார் நற்பூதி அணிந்த திருவடிவு பொடித்திருமேனியர் அருட்பெருஞ்சோதியரே இறைவர் என்று பாடுகின்றார். அதே அனுபவ மாலையில் ஜாதி சமய பிளவுகளை சாடுகின்றார். இதிலிருந்து திருநீரு எல்லாம் வல்ல இறைவனுக்கோ அல்லது சுத்த சன்மார்க்கத்திற்கோ வேறானது அல்ல என்றும் அது ஜாதி சமய மதம் சாராதது எல்லோருக்கும் பொதுவானது என்றும் உணர முடியும். மேலும் 6ஆம் திருமுறையில் ஞான சபாபதியே என்ற தலைப்பில் ஞான சபாபதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாத விபூதியனே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். ஆதர வேதியனே ஆடக ஜோதியனே ஆரணி பாதியனே ஆதரவாதியனே நாத விபூதியனே நாம வனாதியனே ஞான சபாபதியே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான்.